ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன் டன் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது சீரீஸ்னு சொல்லுவாங்க, ஒன் டன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா நம்ம எல்லாமே செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 9 மாடல் பாக்ஸ் எடுத்திருக்கேன். 9 மாடல் சர்ஃபெக்ஸ் கேங் பாக்ஸ் எடுத்திருக்கேன். 9 மாடல்னால் ஒன் டன்னா இப்போது ஒரு சைடு 1 டன்னும் ஒரு சைடு 220 ரெண்டுமே இதில் வைக்கிற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஆம் சாக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு சுவிட்சு 5 ஆம் சுவிட்ச் எடுத்திருக்கேன். அதாவது நான் இதில் எல்லாமே ஐஃபை யூஸ் பண்ணேன். ஐஃபைனா அது ஒரு நார்மல் கம்பெனி தான், ரொம்ப ரேட் கம்மி, பெஸ்ட்டு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்ததாக டம்மின்னு சொல்லுவாங்க, இது பிளாங்க்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பின் டாப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 கோர் ஒயர் 1.5ல் 3 கோர் ஒயர் எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 மீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக வேணும்னா நீங்கள் 4 மீட்டர் 5 மீட்டர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஹோல்டர் எடுத்திருக்கேன், பேட்டன் ஹோல்டரு. அதுக்கப்புறம் ஒரு 200 வாட்ஸ் பல்ப் எடுத்திருக்கேன். 200 வாட்ஸ் எதுக்குன்னா 200 வாட்ஸ் பல்ப் போட்டிங்கன்னா தான் கரெக்ட் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் எது செக் பண்ணாலும், மிக்ஸி கிரைண்டர் எது செக் பண்ணாலும் சரி, கரெக்டாக வரும். அதில் கரெக்டாக தெரியும் அது ஷார்ட்டாக இருக்கா இல்லையான்னு. ஓகே, அதுக்கப்புறம் 1.5 ஒயர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது செக் பண்ணுறதுக்கு, அது வீடியோவில் காட்டுறேன். அது உங்கள் இஷ்டம், எவ்வளோ மீட்டர் தேவையோ 2 மீட்டர் 3 மீட்ரு லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பின் ப்ளக் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த 9 மாடல் பாக்ஸு. நான் ஏன் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கினா, இப்போ உட் பாக்ஸில் எல்லாம் ரொம்ப கஷ்டம், சுவிட்சு ஃபிட் பண்ணுறது அதெல்லாம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இது சாக்கெட் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ப்ரெஸ்ஸிங் தான், இது எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப் தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. இது 5 ஆம் சுவிட்சு, 5 ஆம் சுவிட்ச் ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்த சைடு, அதாவது ஒன்று 220 ஒன்று 110க்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைடு ஃபிட் பண்ணிடுறேன். இது ஐஃபை நல்லாயிருக்கும். இது சுவிட்ச் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இதையும் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக டம்மி, பிளாங்க் சொல்லுவோம், டம்மின்னு சொல்லுவோம். அது எதுக்குன்னா அங்கே ஹோல்டர் ஃபிட் பண்ணுறதுக்காக. எதுக்கு அந்த பிளாங்க் போடுறோன்னா, அங்கே ஸ்க்ரூ டைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த இடம் சென்டரில் ஹோல் இருந்தால் ஒயர் போடுறதுக்கும் இருக்கும். ஸோ இந்த சைடு அந்த சைடு மட்டும் ஃபிட் பண்ணிடுறேன். ஃபிட் பண்ணி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ சென்ட்ரலில் ஹோல் இருக்குது. நான் எழுதிக்கிறேன் 1 டன் அப்புறம் 220. ஏன்னா நம்மளுக்கு செக் பண்ணும்போது தெரியும், தெரியாத 220ல் 1 டன் நினச்சி நம்ம ஷார்ட் பண்ணக்கூடாது. அதனால் எழுதிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டே. இப்போ பேக் சைடு திருப்பிக்கிறேன். இதுதான் 1 டன். ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சிலேருந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த சுவிட்சிலேருந்து அந்த சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட மொத்த ரேட்டும் எனக்கு வந்தது 420 ரூபா தான். ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை, 420 கொடுத்தாலே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. பரவாயில்ல, இது நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சுவிட்ச் எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. இது ஃபிட் பண்ணி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது சுவிட்சிலேருந்து சாக்கெட்டுக்கு ஒரு ஒயரு. இதுவும் போட்டுருக்கேன். அதே மாதிரி தான் அந்த சைடும் வரும். என்னென்னா இதுக்கு ஒரு ஒயர் தான் டிஃப்ரெண்ட் வரும். அது ஒரு ஒயர் ஹோல்டருக்கு போகும், இது ஒரு ஒயர் நியூட்ரலில் கனெக்ட் ஆகும், அவ்வளோதான். நான் வீடியோ லாங் ஆகுதுன்னு கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கனெக்ஷன் புரியணும்னா லாஸ்ட்டில் நான் டயக்ராம்லேயும் கொடுத்துருக்கேன். இது ஒருவேளை புரியலன்னா நீங்கள் அதுலேயும் வீடியோ எண்டிங்கில் டயக்ராமில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே புரியும். இதுவும் கனெக்ட் பண்ணிட்டேன். சாக்கெட்டுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாக்கெட்லேருந்து ஒரு ஒயரு ஹோல்டரில் கொடுக்கணும். இந்த சைடு தான் 1 டன்.
இந்த ஒயர் போடுறோம் இல்லையா, அந்த சைட்லேருந்து தான் 110, அந்த சைட் 220. இங்கேருந்து ஒரு ஒயர் போட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். அந்த சென்டர் ஓல் விட்டதே அதுக்காக தான், ஒயர் விடுறதுக்காக. ரெண்டாவது எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். 9 மாடல் பாக்ஸ் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அதோட ஃபிட்டிங் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஹோல்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயரு ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒயர் ஹோல்டர்லேருந்து வரணும். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கிட்ட போகும். இவ்வளோ லென்த்து போதும். ஓகே, இப்போ இதையும் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. இதை அந்த சைடு விட்டுடலாம். ஏன்னா இதில் நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். நியூட்ரல் கனெக்ட் பண்ணால் இப்போ நம்ம 3 கோர் ஒயர் காமிச்சு இல்லையா, அந்த 3 கோர் ஒயரு இங்கேருந்து தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ 3 கோர் ஒயர் எடுத்துக்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, பிளாக்கு, க்ரீன் 3 வந்திருக்கு. அதாவது 3 கோர்னா ஒரு ஒயரில் 3 ஒயர் வரும், அதுதான் 3 கோர்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நான் ரெட்டு கனெக்ட் பண்ணிடுறேன் பேஸில். இப்போ ரெட்டு கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பிளாக் சாக்கெட்டில், அதாவது இந்த ஹோல்டர்லேருந்து வருது இல்லையா, அந்த ஒயரையும் இதையும் ஒன்றா சேர்த்து நல்லா முறுக்கிட்டு சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிடுறேன். இதையும் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக எர்த்திங் கனெக்ட் பண்ண போகிறோம், இந்த சாக்கெட்டுக்கும் அந்த சாக்கெட்டுக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒயர் பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ லென்த்து போதும். இங்கேருந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு அதுக்கும் எர்த்திங் இங்கேருந்து தான் போகுது அப்படின்னு. இப்போ எல்லாமே முடிஞ்சுது. லாஸ்ட்டாக பாக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல் இருக்குது. நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். சைடில் ஹோல் வேணும் எனக்கு, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் நான். இங்கேருந்து இந்த ஹோல் வழியாக ஒயர் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு முடி போடணும். ஏன்னா இந்த முடி போடலன்னா நம்ம தெரியாத இழுத்துட்டோம்னா உள்ளே இருக்கிற ஒயர் கட் ஆகக்கூடாது. அதனால் ஒரு சின்னதாக ஒரு முடி போட்டுடலாம். இந்த முடி போட்டோம்னா பாக்ஸுக்கு அந்த ஹோல் கிட்ட தடுத்து நிற்கிற மாதிரி. இந்த மாதிரி முடி போட்டால் பாருங்கள், இப்போ தெரியாத நம்ம இழுத்துட்டோம்னா கூட அது எதுவும் ஆகாது. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ அந்த பாக்ஸ் கூடவே வருது. ஆனால் இப்போ நான் ஒரு 2 மட்டும் போடுறேன். நான் அப்புறம் போட்டுக்கிறேன் 2 ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ அதே மாதிரி அங்கேயும் ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஹோல்டர் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணோம். இப்போ கரெக்டாக ஸ்க்ரூ வைக்கிற மாதிரி இந்த டம்மி, அதாவது இந்த பிளாங்க் இருக்கு இல்லையா, அது 2 ஸ்க்ரூ வைக்கிறதுக்கு தான். அதே மாதிரி இது பிஓபி ஸ்க்ரூ. நீங்கள் பிஓபி ஸ்க்ரூ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே ஆட்டோமேட்டிக் ஹோல் போட்டுன்னு போயிடும். பிஓபி ஸ்க்ரூ வந்து அப்படியே டைரெக்டாக நீங்கள் திரும்ப போகும். நார்மல் ஸ்க்ரூன்னா நீங்கள் ஒரு ஹோல் போட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ண வேணும். இல்லைன்னா நார்மல் ஸ்க்ரூவெல்லாம் இறங்காது. பிஓபி ஸ்க்ரூ வந்து முன்னாடி ஷார்ப்பாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இறங்கிடும். ஓகே, இப்போது வந்து பாக்ஸோட வேலை முடிஞ்சுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 பின் டாப் ஃபிட் பண்ணோம் இந்த பாக்ஸ்.
இப்போ 3 பின் டாப் ஃபிட் பண்ணிக்கலாங்க. இது ஸ்கின் பண்ணிக்கிறேன். ஸ்கின் பண்ணிவிட்டு இதுவும் அவ்வளோதான், க்ரீன், பிளாக், ரெட்டு இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நான் பேஸ் அதாவது க்ரீன் கனெக்ட் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பேஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, பேஸ். ஸோ ரைட் சைடு பேஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நியூட்ரல் பிளாக் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுவும் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இதோட வேலை முடிஞ்சுது. இதை ஸ்க்ரூ பண்ணி நம்ம கேப் வச்சு ஸ்க்ரூ போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸோட வேலை மொத்தமாக முடிஞ்சுது. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு முன்னாடி இந்த 200 வாட்ஸ் பல்ப் போட்டு வச்சிடலாம். காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 பின் ப்ளக்கும் 1.5 ஒயர் 2 மீட்டர் இல்லை 3 மீட்டர் நம்மளுக்கு எதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ லென்த்தில் நம்ம செக் பண்ணணுன்ற மாதிரி. நான் ஒரு 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன் ஒயரு. எனக்கு இதே போதும், அதனால் எனக்கு 2.5 மீட்டர் போதும்னு ஸ்கின் பண்ணிவிட்டு 2 பின் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த வீடியோ லாங்காக போகுதுன்னு நினைக்கிறது என்ன, அது அவ்வளோ டைம் ஆகுது எவ்வளோ ஸ்பீடு பண்ணாலையும். இப்போ இதுவும் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ 2 பின்னை ஃபிட் பண்ணிடலாம். இப்போ 2 பின் ஃபிட் பண்ணி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் முன்னாடி ஸ்கின் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி. ஓகே, 110 பாக்ஸோட மொத்த வேலையும் முடிஞ்சுது. இது நான் செக் பண்ணி காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. பவர் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 110 செக் பண்ணலாம். ஸோ 110 ஆன் பண்ணிவிட்டேன். இவ்வளோதான். ஸோ இதில் நம்ம எதுனாலும் செக் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டர், கிரைண்டர், மிக்ஸி, எது கண்டினியூட்டி. 200 ஏன் போட்டேன்னா நல்லா கரெக்டாக தெரியும். ஆனால் 200 பல்ப் இருக்கும்போது டியூப், நார்மல் டியூப் மட்டும் செக் பண்ணாதீங்க, போயிடும். ஃபுல் செட்டு செக் பண்ணலாம், ஆனால் ஒரு டியூப், அதாவது பின் டு பின் வச்சு செக் பண்ணுவோம் இல்லையா, அது மட்டும் வேண்டாம். இப்போ நான் ட்ரில்லிங் 110ல் கனெக்ட் பண்ணி இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. ஸோ பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது லைட் வருது. அதே மாதிரி அது லைட்டாக ரன் ஆகுது. 200 வாட்ஸ் பல்ப் போட்டால் மட்டும்தான் அப்படி ரன்னிங் வரும். 100 எல்லாம் போட்டால் அந்த மாதிரி வராது. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அடுத்ததான் 220ல், அதாவது டைரக்ட் பவரில் செக் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் லாஸ்ட்டில் அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. புரியலன்னா நீங்கள் அதை பார்க்கலாம் இதே வீடியோவிலே.